என்ன ஆச்சுங்க? இப்போ நீங்க எப்படி லவ் பண்ணீங்க? இதுல எப்படி காதல் திருமணம் பண்ணீங்க? எனக்கு தேனியில் ஃப்ரெண்டு மூலயமா என் ஒய்ஃப் தெரியும். நாங்கள் மீட் பண்ணி தான் லவ் பண்ணோம். 5 இயர்ஸ் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் மேரேஜ் அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. மேரேஜ் பண்ணுறதுக்கோசம் போயிருந்தேன். மீட் பண்ணும்போது பார்த்து அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் கூட்டி வந்து மேரேஜ் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணேன். பொண்ணோட சம்மதத்தோடு பண்ணேன். அவங்க வீட்டில் அதை ஒத்துக்கலை. அதனால் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. 3 வாட்டி நாங்கள் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தோம். இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் வந்து போக மாட்டேன், இல்லை என் கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் 3 வாட்டி ட்ரை பண்ணாங்க. வரலன்றதுனால ஏதோ பிரச்சனை மாதிரி போயிட்டு இருந்தது. அவங்க அப்பா வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதான் இந்த இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. தம்பியை வந்து ஏதோ கூப்பிட்டு போனான்ற மாதிரி. அதுக்கப்புறமும் அதான் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் ஆகலை. இப்போ இந்த வழக்கு இதில் உங்கள் தம்பியை கடத்தந்தா கூறப்படுது. கடத்தந்தா கூறி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அதில் 3 பேர் 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நடந்தது? இதில் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் நீங்கள் கன்ஃபெஷன் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது உங்கள் வீட்டில் இருந்து அது எப்படி, அது ஏதாவது தொடர்பு இருக்கா? அவர் உங்களை கூப்பிட்டு போய் ஏதாவது மிரட்டினாரா? இல்லை சார், அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை, அவரும் என்கிட்ட எதுவுமே பேசலை. எந்த சைட்லேருந்தும் அவங்க சைட்லேருந்து எனக்கு ப்ரெஷர் வரலை. நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். அதான் இந்த மாதிரி பிரச்சனை, தம்பியை கடை ஏதோ கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். நானா இப்போ தான் இங்கே வந்தேன். வெளியே தான் இருந்தேன். வெளியே ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன். நான் தனியாக இருந்தேன். இவங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன். இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்களே, எங்கள் சைடு எதுவுமே என்னை எதுவுமே பண்ணலை. அவங்க என் சைடு எதுவும் வரலை. அவங்க ஜெகன்மூர்த்தி யாரு என்னன்னே தெரியாது. அந்த கட்சி யாரும் என் சைடுல இருந்து யாரும் என்னை மிரட்டல, என்ன எதுவும் பண்ணலை. இல்லை, இப்போ போலீஸ் வந்து விசாரணை 2-3 நாளாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் சார். உங்களை யாரும் மிரட்டுறதாகவும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதாகவும் போலீஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சார். உங்களை யார் மிரட்டுறது? என்ன பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்? மிரட்டல்லாம் இல்லைங்க சார். அது என்னன்னு தெரியல. பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்கள் பேர் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே உங்கள் பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் விஷயம் தான் போயிட்டுருக்கு, அது மூலயமா பெரிய தலைவரை வந்து பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் உங்களை எதாவது பண்ணிட போகிறாங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இப்போ தேவைப்படுதுங்களா? எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எங்களுக்கு மிரட்டுற மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க இருக்காங்க, அவங்க மேல இடத்துல சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் சார். ஃபோனில் யாருன்னா உயர் அதிகாரிங்க யாருன்னா பேசுனாங்களா? அதுதான் சார், நேற்று பேசணும் கூப்பிட்டுருந்தாங்க. யார் சார் பேசுனது? எஸ்பி சார் பேசினார். அதான் என்னப்பா எப்படி சொல்கிறது, எதுக்கு கேஸ் வாபஸ் பண்ணீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் பிடிக்கல இந்த கேஸ் பண்ணது, அதெல்லாம் பிடிக்கல. அதனால் அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து எங்கள் கூட தான் சேர போகிறாங்க, அதனால் நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மற்றபடி வேறு கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்களா? நீங்கள் சம்மதிச்சிட்டிங்களா? யாராவது உங்களை ப்ரெஷர் பண்ணி கேஸ் வாபஸ் வாங்க வச்சாங்க? ப்ரெஷர்லாம் எதுவும் பண்ணலை. அவங்களோடது தான். ஆமாம், நாங்கள் எதுவும் ப்ரெஷர் கிடையாது. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க பெண் வீட்டார் சைடு யாருன்னா காவல்துறையில் இருக்காங்களா? அப்படிலாம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ அதாவது பெண் சம்மதத்தோட தான், பெண் விருப்பப்பட்டு தான் அவங்க கூட இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எதுவும் கட்டாயப்படுத்துறீங்க? நாங்கள் எதுவும் கட்டாயப்படுத்தலை. நாங்கள் 5 வருஷமாக கிட்ட லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக கல்யாணம் பண்ணிட்டோம். அவங்க வீட்டில் 3 மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி. என் கூட நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையினால தான் எங்களால் நிலையான வாழ்க்கையை ரன் பண்ண முடியல. எனக்கும் ஆஃபீஸில் ஒர்க் போச்சு நிறைய. என்னோட பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னால் வெளியும் போக முடியல. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. என்ன மாதிரி? அதுதான் சார், என்ன ஆகுமோ இப்போ, எப்படி சொல்கிறது, போலீஸ் வந்து நிற்கிறாங்க, என்னால் 4-5 பேர் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் என்னடா நம்ம என்ன கொலை குத்தமாடா பண்ணிட்டோம், நம்ம லவ் பண்ணோம், பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணோம், அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்வர்டாக அந்த மாதிரி இருக்கு. வேறு எந்த தவறும் செய்யலையா? ஓகே.